இருக்காங்க. மாமி மாமா வீட்டோட தான் இருக்கேன்னா. மாப்பிள்ளைக்கு ஒரு அண்ணா இருக்காரு. அவரு இப்ப கொஞ்சம் அவருக்கு சம்சாரம் வெளிநாட்டுக்கு போன பிற்பாடுல இருந்து அவர் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்காருன்னா. உங்களுடைய கணவருடைய அண்ணா? அண்ணா. அப்ப அவர்கிட்ட இருந்து இப்ப என்ன காப்பாத்திக்கிறது நான் எவ்வளவு விஷயத்துல போராடி இருக்கேன்னா. இவங்க அண்ணாங்க கல்யாணம் பண்ணி வேற வீட்டுல தான் இருக்காங்க. ஆனா வீடு தூரம் இல்ல, கிட்ட கிட்ட வீடு. இந்த கணவருக்கு சந்தேகம் வந்து இப்ப அவரு இதையே பிரச்சனையா பண்ணி பண்ணி வீட்டுல எந்த நாளைக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கு பிரச்சனை பண்ணி இருக்காருண்ணா. நீங்க சொல்லியிருந்தீங்களா ஆரம்பத்துல இப்படி வந்து இவர் இப்படி கேக்குறாரு, இப்படி கூடாத முறையில வந்து பேசுறாரு அப்படிங்கிற விஷயத்த வந்து உங்களுடைய கணவருக்கு சொல்லியிருந்தீங்களா சகோதரி? இல்லண்ணா, இதுக்கு முன்னாடி எனக்கு அப்படியெல்லாம் என்ன அவரு கேட்க முன்னாடி எல்லாம் ஒரு முறை அவர் வீட்டுக்கு வந்து தண்ணி வாங்கி அது இது வாங்கி குடிக்கிற அதை என்கிட்ட வெளிக்காட்டாம கொஞ்ச நாள் இருந்திருக்காருண்ணா. அப்ப வீட்டுக்கு யாரும் இல்லாத போது தனிமையில அவருக்கு சாப்பாடு குடுக்கறதுக்காக இல்ல சாப்பிடறதுக்காக வீட்டுக்கு வந்திருந்தாரு. அந்த சமயத்துல நான் 2 பேரும் தனியா இருந்தோம், தப்பு பண்ணா அப்படின்ட்டு மனசுல வச்சுக்கிட்டு அப்பயே அடிச்சு என்ன அடிச்சு என் பாபாவெல்லாம் அடிப்பாருன்னா. அப்ப அப்படித்தான் செய்வாரு அவரு. இப்ப எது செஞ்சாலும் இப்ப அதுல இருந்து இன்ன வரைக்கும் ஆரம்பிச்சிட்டாருன்னா இப்ப அன்னைக்கு தனிமையில இருந்த அந்த நிமிஷத்துல அவர் நினைச்சுக்கிட்டாரு இப்ப ஏதோ ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டாருன்னா இன்ன வரைக்கும் அதே தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல இப்ப அவரு என்ன அடிக்கிற அளவுக்கு அடிச்சும் கூட இருக்காருன்னா இந்த மாதிரி பிரச்சனைங்கனால இப்ப எனக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல. நான் என்னால வாயத்தை வந்து சொல்ல முடியாதுன்னா இப்ப அவர் சந்தேகப்பட்டு கேட்ட பிற்பாடுன்னா இந்த அண்ணா ப்ரப்போஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இல்லாதத சொல்லிட்டாங்கிற மாதிரி இப்ப இருக்கிற மாதிரி பண்ணிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப வந்து உங்களுடைய அந்த கனவே திருமணமான ஒருவர் இல்லையா? ஆமா ஆமா. இந்த விஷயம் வந்து அவருடைய மனைவிக்கும் தெரியுமா? தெரியாதுண்ணா. யாருக்கும் தெரியாது. ஆனா நீங்க உங்களுடைய கணவரோட நேரடியா ஏன் பேசக்கூடாது சகோதரி? இப்படி மனசு விட்டு நீங்க வந்து உண்மையா இப்படி நடந்ததுன்றத நீங்க ஏன் தெளிவுபடுத்த கூடாது? சொல்லி இருக்கேன்னா. ஆனா அவர் புரிஞ்சு கொள்றாரு இல்ல? புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாருன்னா. அது பத்தானே இப்ப அவர் வந்து வேலை தட்டுல இருந்து நைட் வேலையெல்லாம் போட்டுட்டு வேலைக்கு போயிட்டு வருவாருன்னா. போயிட்டு வந்து அந்த நிமிஷம் அவங்க அம்மா அப்பா எல்லாம் இருப்பாங்க, மாமா மாமியோட தான் நானும் இருப்பேன். ஆனா அப்படியே நம்பிக்கை இல்லாததுல அவரு நிறைய விஷயங்கள பிரச்சனை பண்றாருன்னா. நீங்க வந்து இன்னும் ஒரு இடத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு இல்லையா உங்களுக்கு உங்களுடைய கணவர் பிள்ளைகளோட? அதுதானா, அது வந்து இப்ப நாங்க வேலை செய்யற இடத்துலன்னா அவர் ஒரு வீடு கொடுத்துருக்காங்கன்னா அந்த வீட்டு இப்ப மாப்பிள்ள நகர சபையில வேலை செய்யறோம்னா அந்த வீட்டுக்கு வேலை செய்யறவங்க மட்டும் அந்த வீடு சொந்தம்னா. அந்த வீட்டை மீறி எங்கேயும் நாங்க போயிட்டோம்னா அந்த வீடு நம்ம கையை விட்டு போயிடுவோம்னா இப்ப வேலை தரத்துக்கு எல்லாம் கஷ்டப்படும். அதனால அந்த வீட்டை விட்டு எங்களால எங்கேயும் நகர முடியாத நிலைன்னா அவ இப்ப எங்க மச்சானும் அங்கிட்ட எங்கிட்ட போன மாதிரி இல்ல. மாப்பிள்ளைக்கு இதை சொல்லி புரிய வைக்க முடியலன்னா. அந்த வீட்டை விட்டு போக முடியாத ஒரு சூழ்நிலை இல்லையா உங்களுக்கு? இல்லன்னா நீங்க வந்து வீட்டை விட்டு கொஞ்சம் தொலைவுக்கு போயிட்டீங்கன்னா இந்த பிரச்சனைகள்ல இருந்து கொஞ்சம் ஒரு விடுதலை உங்களுக்கு கிடைக்கும். அதை விட இல்லன்னா நீங்க சகோதரி இப்ப வந்து ஒண்ணுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. உங்களுடைய கணவருக்கு வந்து புரிஞ்சு கொள்ற மாதிரி சொன்னாலும் கூட அவரை புரிஞ்சு கொள்ள வைக்கிறது ரொம்ப கஷ்டம். சந்தேகம்ங்கிறது வந்து ரொம்ப பொல்லாத ஒண்ணு இல்லையா? நீங்க வந்து உங்களுடைய கணவரோடு இப்ப எவ்வளவு நெருக்கமா இருக்கீங்களோ அதை விட இன்னும் அதிகமான அன்போடும் பாசத்தோடும் அவர் வந்து அதிகமா நீங்க அவரிடம் எதிர்பார்க்காம நீங்க அதிகமா அவருக்கு அன்பு கொடுங்க. அதே நேரம் அவரோட இன்னும் பாசமாவும் நெருக்கமாவும் இருக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. அப்போது கொஞ்சம் கொஞ்சமா அவர் வந்து உங்களை புரிஞ்சு கொள்ள ஆரம்பிப்பார். சரியா? நானும் பல விதமா யோசனை பண்ணி சரி நீங்க நிகழ்ச்சி பண்றீங்க தானேனா இதுல கூட நான் யோசனைங்க எடுத்திருக்கேன்னா. இப்ப இந்த நிகழ்ச்சி பண்றதுல நான் ஒவ்வொரு விஷயத்துங்களையும் நீங்க சொல்றதெல்லாம் கேட்டிருக்கேன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு வர பிரச்சனைகள்ல நீங்க சொல்ற தீர்வு இருக்கு தானேனா அதை நல்லா கவனிச்சு நானும் ஒரு முறை இந்த மாதிரி தான் இப்ப நீங்க எத்தனையோ பேர் பேசியிருக்காங்க, நீங்க அவங்க கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கீங்கன்னா தன்னை நாங்க அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கறத விட நாங்க எதிர்பார்க்கறது அவங்க கிட்ட காட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி தானே நான் சொல்லியிருக்கீங்க. அதே தான் நீங்க பல விஷயத்துலயும் ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருக்கீங்க. அன்புங்கிறது அவங்க மட்டும் இல்ல நாங்களும் காட்டணும், நாங்க காட்ட காட்ட அவங்க மாறுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க தானே. இந்த ஒரு பாயிண்ட் எடுத்து கூட நான் முயற்சி பண்ணிருக்கேன்னா. ஆனா அவருக்கு வந்து நான் வித்தியாசமா இப்ப என்னைக்குமே கோவப்படாம நான் அவர் இருந்து சொன்னாலும் மௌனமா இருந்து சந்தோஷமா சிரிச்ச வண்ணமா இருந்துச்சேன்னா சந்தேகப்படுறாருங்க. நீங்க வந்து கணவருக்கு நேரடியா சொல்லிட்டீங்க இல்லையா இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு? அவர் வந்து
இல்ல நான் பிரச்சனை நேரடியா நான் சொல்லல. அவரா இல்லாததெல்லாம் கற்பனை பண்ணி ஆரம்பிச்ச பிரச்சனை தான் இதுன்னா இது தான் இருக்குங்கிற மாதிரியே போட்டு பிரச்சனை பண்ண இருக்க மச்சானுக்கு கொஞ்சம் விருப்பப்பட்ட மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதான் நீங்க வெளிப்படையா உங்களுடைய கணவரோடு நடந்து கொள்ளணும் சகோதரி. நீங்க பேசுறதெல்லாம் நீங்க கணவரோட வெளிப்படையா பேசணும். அன்னைக்கு என்ன நடக்குது, இன்னைக்கு நீங்க என்ன செய்றீங்க அப்படிங்கறத நீங்க எல்லா விஷயங்களையும் அவர்கிட்ட சொல்லும் போது ஒரு தானாகவே ஒரு பாதுகாப்பு உணர்வு அங்க ஏற்படுது இல்லையா? நீங்க முதல்ல உங்களுடைய கணவர்கிட்ட போய் நடந்தது எல்லாத்தையும் சொல்லணும். அப்போதான் உங்களுக்கு மனசுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். உங்களுடைய கணவரும் உங்கள் மீது முழுமையான ஒரு நம்பிக்கை வர்றதுக்கு காரணமா அமைகிற அந்த விஷயமா அது இருக்கும் இல்லையா? நீங்க இப்படி நடந்தது ஆரம்பத்திலேயே சொல்லி இருந்தா உங்களுடைய கணவருக்கு அவர் ஆரம்பத்திலே ஏதாவது ஒரு நல்ல ஒரு தீர்வா எடுத்திருப்பார். அவர் சந்தேகப்படுறதுக்கு ஆரம்பிச்சிருக்க மாட்டார். நீங்க எல்லா விஷயங்களையும் அவர்கிட்ட பகிர்ந்து கொள்றீங்க, அவர்கிட்ட எதையுமே மறைக்கிறீங்க இல்ல அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பு உணர்வு ஒண்ணு அவர் மனசுக்குள்ள ஏற்பட்டிருக்கும் இல்லையா? ஆரம்பத்துல நாங்க சின்ன சின்னதா விடுற பிள்ளைகள் தான் சகோதரி பிறகு பெரிய ஒரு பிரச்சனைய கொடுக்குது எங்களுக்கு. அதனால கண்டிப்பா நீங்க கவலைப்படாதீங்க. மனசு திறந்து என்ன நடக்குது, என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன நடந்தது உங்களுக்கு அப்படிங்கறத உங்களுடைய கணவருக்கு வெளிப்படையா சொல்லுங்க. ஏன்னா கணவன் மனைவிக்கிடையே இந்த மாதிரி ஒளிவு மறைவுகள்லாம் அதிகமா இருக்கும்போது அங்க பிரச்சனைகளும் அதிகமா இருக்கும். மறக்க முடியாத நினைவை சுமந்து ஊனமாய் போன உடம்புடன் நித்திரை இல்லாத நினைவுகளோடு இதயத்தில் வழிந்தோடும் வலிகளை நண்பனிடம் சொல்லுங்கள். நண்பனிடம்